ஓகே. சரி பிள்ளைகள். ஸோ நம்ம தொடர்ச்சியாக 10 வருஷத்து பேப்பர் டிஸ்கஷன்ஸ் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில நம்ம கடைசியாக ஆர்கானிக்கினுடைய 10 வருஷத்து பேப்பர் டிஸ்கஷன்ஸ் பார்த்திருந்தோம். ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ, எம்சிக்யூ சம்பந்தமான விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இன்ஆர்கானிக் பார்த்திருந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு எனர்ஜெட்டிக்ஸுக்குரியது, கேஸஸுக்குரியது. ஸோ தொடர்ச்சியாக முதலாவது பாடப்பரப்புல இருந்து 10வது அலகு வரைக்குமான 10 வருஷத்துக்குரிய பேப்பர் டிஸ்கஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ, எம்சிக்யூ எல்லாமே பார்த்திருந்தோம். ஸோ இதுவரைக்கும் அதை படிக்காத பிள்ளைகள் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க அதற்குரிய ரெக்கார்டட் வீடியோஸ்களை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அந்த அடிப்படையில நம்ம இனி பார்க்க போறது வந்துட்டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியினுடைய 10 வருஷத்து பேப்பர் டிஸ்கஷன். ரைட்டா? ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்தோம்னு சொன்னா மிக முக்கியமானது ஒரு பாடப்பரப்பு. ஸோ இதனுடைய தியரி எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ தியரி இன்னும் கிளியர் இல்லாம தியரி படிக்கணும் அப்படின்னு இருக்கிறார்கள், தாராளமா தியரிக்குரிய வீடியோஸ் எடுத்து படிக்க இயலுமாக இருக்கு. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நம்ம வந்துட்டு 10 வருஷமாக என்னென்ன பார்க்கலாம்னு சொன்னா இதுல மெயினாக அதிகளவான எம்சிக்யூ வரக்கூடியதாக இருக்கும். எம்சிக்யூல வந்துட்டு அதிகளவான எம்சிக்யூ வரக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டாயம் வரக்கூடியதாக இருக்கும், 3வது ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி நமக்கு எஸ்ஏ கேள்விகள் 3 எஸ்ஏ கேள்விகள் நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ மிக முக்கியமானது ஒரு பாடப்பரப்பாக இது காணப்படும். சரிதானே? ஸோ அந்த அடிப்படையில நம்ம வந்துட்டு 2015 இருந்து 2024 ஆண்டு வரைக்கும் இருக்கின்ற எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ அனைத்தையுமே தரவாக செஞ்சிட்டோம் என்று சொன்னா பிள்ளைகள் அதுக்கப்புறம் 2026 ஆண்டு நீங்க உங்களோட பெட்ச் எக்ஸாம் எழுத போகக்குள்ள நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்காது. ஸோ ஏன்னு சொன்னா நீங்க அந்த கொஸ்டின்ஸ் வார அந்த ஃப்ளோவை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஸோ அவ்வளவு பெரிய கம்ப்ளெக்ஸா குழப்பி அப்படிங்கிற மாதிரி இல்ல, பேசிக்கான தியரிஸ் தெரிஞ்சாலே நீங்க நார்மலாக அந்த கேள்வியில அவரேஜாக 150, உதாரணமாக ஒரு எஸ்சிக்கு வந்துட்டு 7.5 புள்ளிகள் நமக்கு பெறக்கூடியதாக இருக்கும். ஆனா நம்ம செய்ய போகக்குள்ள 150 மார்க்ஸுக்கு தான் நம்ம செய்வோம். ஸோ ஒரு 150ல வந்துட்டு நீங்க அட்லீஸ்ட் வந்துட்டு குறைஞ்ச பேசிக்கான தியரிகள், சின்ன சின்ன ஐடியாஸ்கள் தெரிஞ்சாலே பிள்ளைகள் 100 மார்க்ஸை வந்துட்டு நீங்க எடுத்துக்கொள்ள இயலுமாக இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டன்ட்ல நம்மளோட ஐடியாவை யூஸ் பண்ணி நம்மளோட மூளையை பிரயோகிச்சு செய்யறது ஒரு 50 விதமான ஒரு 50 மார்க்ஸுக்குரிய கேள்விகள், ஒரு 25 மார்க்ஸுக்குரிய கேள்விகள் நமக்கு இன்னைக்கு வரும் தான். அப்ப அதுதானே பிள்ளைகள் வந்துட்டு ஒரு பேப்பருக்குரிய அழகே. எல்லாமே வந்துட்டு படிச்சு தந்ததே வந்தா அது வந்துட்டு ஒரு பிரயோசனம் ஒண்ணு இல்லை. ரைட்? ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா இதுல 2015 ஆண்டுக்குரிய எம்சிக்யூவை நம்ம தொடர்ச்சியாக 2015 ஆண்டு எம்சிக்யூல இருந்து நம்ம என்ன செய்வோம் தொடர்ச்சியாக 2024 ஆண்டு வரைக்குமான 2024 ஆண்டு எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ வரைக்குமான அனைத்து விதமான கேள்விகளும் பூரணமான தெளிவோட நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இல்லையா? சரியா? ஓகே.